ஒவ்வொரு கட்சியும் எங்கள் கூட்டணியில் இணைகின்ற பொழுது பத்திரிகையாளர் சந்தித்து அதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மாதிரி சில கட்சிகள் எங்களோடு வர இருக்கின்றன. அந்த கட்சிகள் வருகின்ற பொழுது உங்களை பத்திரிகையாளரை சந்தித்து அதை நாங்கள் தெளிவுபடுத்தும். இதை கேள்வி கேட்கறது தான் எங்களுக்கு தெரியும். எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு எண்ணமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள். இருந்தது. எப்பொழுது இணைந்தோமோ அத்தனையும் மறந்து விட்டோம். இனி எங்களுக்கு மாண்புமிகு அம்மா அவள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுவோம். ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். தேவையில்லா குழப்பத்தை வேண்டாங்க. நல்ல கேள்வி கேளுங்க. ஏதாவது ஒரு குழப்பத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல கேள்வி கேளுங்க. பிரதமர் வந்திருக்காரு. இப்படி வந்து எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியில் நிறைய திட்டங்களை கொண்டாடணும்னு கேளுங்க. அருமையா இருக்கும். அதோட இன்றைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும், வாரிசு அளவுக்கு முடிவு கட்ட வேணும். ஊழல் நிறைந்த ஆட்சி, இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம். ஆமா, நிச்சயமா 210 இடங்கள் கூடுதலா இருந்தாலும் குறையாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க. மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் போராட்டம் நடக்காத நாளே இல்லை. எல்லா தொலைக்காட்சியில் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க. தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அதே போல செவிலியர் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அதே போல டாக்டர்கள் போராட்டம், பகுதியாசிகள் போராட்டம். இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்கப்படுகிறது. போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தான் காட்டுறீங்க. உங்க பத்திரிகை வர செய்தி வச்சு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. 6999 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்குது. ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. சார், நாங்களா ஏற்கனவே சொல்லிட்டோம், தெளிவுபடுத்திட்டோம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுல ஏதாவது நல்ல செய்தி இருக்குதான் கேளுங்க. அதுல ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்ல வேண்டிய இது எல்லாமே விரைவில் உங்களுக்கு அவ்வப்போது செய்தி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஆரம்பம். இன்றைக்கு தான் பாரத பிரதமர் வந்து முதற்கட்டமாக இந்த மாநாட்டு பொதுக்கூட்டம் மாநாட்டில் அழகா அற்புதமா பேசிட்டு சென்றிருக்காரு. அடுத்த கூட்டம் வரும். இன்னும் நிறைய பாரத பிரதமர் பல கூட்டத்தில் வந்து பேச இருக்கிறாரு. அதே போல மத்திய அமைச்சர் வர இருக்கிறாங்க. எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து பல கூட்டத்தில் பேச போறோம். நிறைய செய்தி கொடுப்போம். தற்போது இந்த செய்தியை நீங்க பிரதமர் பேசும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்லிட்டார் சார். அது ஒற்றை தலைமையா இருக்குமா இல்ல பிரதமர் சொல்ற மாதிரி இருக்குமா சார்? அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்கள் பொதுக்கூட்டமா நடத்தணும்னு திட்டமிட்டோம். ஒரு மாபெரும் மாநாடு, கிட்டத்தட்ட 5 லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக இன்னும் 2 மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும். அதிமுக தலைமையில் ஆட்சி வரும். இந்த ஆட்சிக்கு மத்திய அரசு சார்பில் அத்துணை உதவிகளும்
அத்துணை துறையில் நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கம். இந்த தொடக்கம் இன்னும் 2 மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும். தமிழ்நாட்டு மக்களும் இன்று இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள். அனைத்து தரப்பு மக்களின் எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி, மோசமான ஒரு ஆட்சி, இதை அகற்ற வேண்டும். அதற்காக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக இங்கு மதுராந்தகத்தில் இன்று நடந்திருக்கிறது. நீங்க ஏதோ கேட்டுட்டே இருக்கீங்க, என்ன கேளுங்க, நாங்க பேசுவோம். நீங்க 2 பேரும் பழசெல்லாம் மறந்து பங்காளி சண்டை விட்டுட்டு ஒன்றை இணைஞ்சிருக்கீங்க. ஆனா எதிர்க்கட்சி நீங்க இதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் பயன்படுத்துவாங்க. தேர்தல் காலங்கள்ல நீங்க இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் முன்வைத்ததை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. இதை எப்படி தேர்தல் நேரத்தில் நீங்க களத்தில் எதிர்கொள்ள போறீங்க? இப்ப திமுக 2016-21 எதிர்கட்சியா இருந்துச்சு. அப்ப எதுக்கெல்லாம் திரு ஸ்டாலினோ அந்த கட்சிக்கு போராடினாங்கன்னு தெரியும். 21 தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க. தேர்தல் அறிக்கையில 95% நிறைவேற்றல. இதையும் நாங்க கொண்டு போவோம்ல. இது எங்க குடும்ப பிரச்சனை. ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா, ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை. இது கட்சி பிரச்சனை தான். கரெக்டா? இதுல எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்து பிரிந்து இருந்தது உண்மை. இதை தான் நான் நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் 21 சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை, எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை. ஆனா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 21 முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது. 26 நாங்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னிடம் பேசும் பொழுது மாண்புமிகு மோடி அவர்கள், நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒட்டுக்கொண்டு வந்துவிட்டேன். அது நடந்து 2-3 மாதங்கள் ஆகிறது. நான் சொல்லவில்லை, அதை அவங்க அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு நேரத்தில் அதை செய்கிறோம்னு சொன்னாங்க. அதுபோல் அண்ணன் அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள். இதுதான் உங்களுக்கு தெரியும். இதில் 2 பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. இதில் அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை. நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அதுபோல ஒன்றிணைந்து விட்டோம். இப்போ எங்களை பார்த்தாலே தெரியலையா? எங்களுக்குள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம். அவ்வளவுதான். அந்த ஐஸ்லாம் பிரேக் ஆயிட்டு. அதனால இனிமே நீங்க அதையே யாரு உருட்டுனாலும் போற இடங்கள்ல நாங்க 2 பேருமே அதுக்கு பதில் சொல்லுவோம். ஒன்றாக செல்வோம், ஒன்றாக பிரச்சாரத்துக்கு செல்வோம், தேவையான இடங்களுக்கு ஒன்றாக செல்வோம். அதனால இதெல்லாம் நாங்க எல்லாத்தையும் பிறகு நீங்க என்னதான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஏமாத்திட்டு இருக்க இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம். புரட்சி தலைவர் ஆட்சி, அம்மா அவர்கள் ஆட்சி, எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் உறுதியாக ஏற்படும். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம். ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மதமாச்சரியங்களை எல்லாம் துறந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிப்போம். வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணார், எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. அதோட பேசின எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ ஸ்டாலினோட இணைஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் எந்த நிலையில் இருந்தது? எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ திமுக என்ன சொல்லிச்சு? எமர்ஜென்சினால மிசா சட்டத்தில் நாங்களாம் சிறைக்கு போனோம், படு துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க. அதோட இன்னொரு வேடிக்கை, மேல் தளத்தில் ரெய்டு, அறிவாலயத்தில் மேல் தளத்தில் ரெய்டு, தரைத்தளத்தில் கூட்டணி. அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்தவித ஒரு சங்கடம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது. ஒருமித்த கருத்தோட நாங்கள் செயல்படுறோம். ஊழல் ஆட்சி, வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகிறதாக ஒன்றாக இணைந்திருப்போம். வெற்றி பெறுவோம். நன்றி.